கதை விருந்தாளிகள். ஒரு கிராமத்துல கமலாவும் அவங்களோட மக சீமாவும் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருக்கிற மத்தவங்களோட சரியா பழகவே மாட்டாங்க. கமலா ஊர்ல இருக்கிற மத்தவங்க வீட்டுல எப்பவும் சண்டை வர வச்சுக்கிட்டே தான் இருப்பா. அவளோட மக சீமா எந்த வேலையும் செய்யாத ஒரு கெட்டவன்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு நாள் சீமா சமைச்சிட்டு இருக்கும் போது, இங்க ரொம்ப சூடா இருக்கு, இந்த அடுப்பு பக்கத்துல இதுக்கு மேல என்னால உட்கார முடியல. என்னாச்சு சீமா? இன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா இல்லையா? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நீ எதுவும் சமைக்கவே இல்ல. நான் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப சோர்வாயிட்டேன். இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? இன்னைக்கு இல்ல நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்ப அங்க போய் இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கும். இது எல்லாத்தையும் நான் பண்ண மாட்டேன். எந்த வீட்ல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்களோ அந்த வீடா பார்த்து எனக்கு கட்டுவேங்க. ஆமா ஆமா, என்கிட்ட அப்படியே பயங்கரமா சொத்து இருக்குல்ல, உனக்கு வேலைக்காரங்க இருக்கிற வீடா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. அம்மா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம ஏன் கொஞ்ச நாள் நகரத்துக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரக்கூடாது? உனக்கு மூளை ஏதாவது கெட்டு பிடிச்சா என்ன? ஊரை சுத்தி பாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இல்லம்மா, நான் என்ன நினைக்கிறேன்னா, கிஷோர் அண்ணன் வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்ச நாள் ஊரை சுத்தி பார்க்கலாம்ல. அங்க போனா எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. ஆமா, நீ சொன்னதும் சரிதான். கிஷோர் எப்படியும் என் தம்பி பையன் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நமக்குன்னா எதுவா இருந்தாலும் செய்வான். எனக்கும் இந்த ஊர்லயே இருக்க பிடிக்கல. அங்க போனா நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. எல்லா வேலைகளையும் காமினியே பாத்துப்பா. அப்ப நம்ம நாளைக்கே கிளம்பலாம். அம்மாவும் மகளும் ஊருக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. கிஷோர் கமலாவோட சகோதரன் பையன். அவன் நகரத்துல அவனோட மனைவி காமினி கூட இருக்கான். அடுத்த நாளே கமலாவும் சீமாவும் கிஷோர் வீட்டுக்கு வர்றாங்க. வணக்கம் அத்தை, வாங்க வாங்க. உங்க பயணம்லாம் எப்படி இருந்தது? அண்ணி, உங்க ஞாபகம் வந்துச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம். நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல உங்க வீட்லயே இருக்கலாம்னு தான்ப்பா நாங்க வந்திருக்கோம். நீங்க ரொம்ப நல்ல முடிவெடுத்திருக்கீங்க அத்தை. நீங்க வந்ததுல சந்தோஷம். கமலாவும் சீமாவும் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாள் முழுக்க டிவி பாத்துக்கிட்டே சாப்பிட இது வேணும் அது வேணும்னு ஆர்டர் போட்டுட்டு இருப்பாங்க. நீ ரொம்ப நேரமா டிவி பாத்துட்டு இருக்க. அந்த ரிமோட்டை என்கிட்ட கூட நானும் பாக்குறேன். நான் கொஞ்சம் பஜன்ஸ் பாக்கணும். சீமா கமலாக்கு டிவி ரிமோட்டை கொடுத்துடுறா. கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருந்த காமினிய கூப்பிடுறா. அண்ணி, எங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாங்களே. எனக்கு டீ வேண்டாமா, நல்ல சக்கரை போட்டு லஸ்ஸி கொண்டு வாமா. சரிங்க, எடுத்துட்டு வரேன். காமினி லஸ்ஸி எடுத்துட்டு வந்து கமலா குடுக்கறா. இந்தாங்க அத்தை. அண்ணி, டீ கொண்டு வரலையா? ஏன் இவ்ளோ லேட் ஆக்குறீங்க? இப்ப பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா நீ ஏன் இவ்வளவு பொறுமையா வேலை செய்யற? எங்க சீமாவை விட்டா இந்நேரத்துக்கு 2 ஊருக்கு சமைச்சு போட்டிருப்பா. நீ ஒரு டீயை கூட இன்னும் போடல. கமலா சொன்னது காமினிக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஆனா அவ எதுவும் பேசிக்கல. இதே மாதிரி அவங்க கேட்ட எல்லாத்தையும் காமினி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தா. நாள் முழுக்க அவங்களுக்கு தேவையான ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி 20 நாள் கடந்து போச்சு. அடடா, இங்க வந்து 20 நாள் ஆயிடுச்சு. நாள் போனதே தெரியல. ஆமா, சரியா சொன்ன. இங்க ரொம்ப நிம்மதியா இருக்கும். ஆனா இப்ப காமினிக்கும் கிஷோருக்கும் பிரச்சனை வந்துருச்சு. காமினி, அத்தையும் சீமாவும் எத்தனை நாள் இங்க இருக்க போறாங்க? தெரியலங்க, எனக்கே தொந்தரவா தான் இருக்கு. இவங்க போறத பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. நான் ஆபீஸ் போயிடுறேன், ஆனா நாள் முழுக்க இவங்க உன்னை வேலை வாங்கியே தொந்தரவு படுத்துறாங்களே. நான் என்னன்னு சொல்வேங்க? நாள் முழுக்க நான் இவங்களுக்காகவே வேலை செஞ்சிட்டு இருக்கேன். ஒழுங்கா என்ன வேணும்னு சொல்லவும் மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவும் புரியல. நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க, நானே தீர்வு கண்டுபிடிக்கிறேன். காமினியோட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஒரு நாள் வராங்க. கமலா அவங்க முன்னாடியே காமினிய திட்டுறாங்க. அட காமினி, வர வர நீ எங்க இருக்கன்னே எனக்கு தெரியல. எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லாதான் இருக்கு. வேலை செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா, நானும் என் மகளும் வந்ததுல இருந்து எந்த வேலையும் செய்யல. அப்படி இவ மட்டும்தான் வேலை செய்யற மாதிரி பேசுறா. அத்தை, நீங்க எதுக்காக கோவப்படுறீங்க? நான் சொல்ல வந்தது அது இல்ல. சரிம்மா, இருந்துட்டு போகுது. நீ என்ன சொல்ல வந்தான்னு எனக்கு நல்லாவே புரியுது. அவங்களுக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. வெளியே போகும்போது காமினி கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசுறாங்க. அடுத்த நாள் மத்தியானம் காமினி கமலா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அத்தை, நான் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் வந்துரு. இன்னொரு விஷயம், எனக்கும் சீமாக்கும் வரும்போது ரசகுல்லா வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. காமினி வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஒரு கையில பிளாஸ்டர் இருந்துச்சு. பக்கத்து வீட்டுல இருந்தவங்களும் கூட வந்தாங்க. அட, என்னாச்சு உனக்கு? மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கார் வந்து காமினியை இடிச்சிருச்சு. நான் கூடவே இருந்தேன். இவள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அவ கை உடைஞ்சு போச்சு. இவ 6 மாசத்துக்கு ஓய்வு எடுத்தே ஆகணும். இத கேட்ட உடனே கமலாவும் சீமாவும் ஆச்சரியமாகறாங்க. இப்ப வீட்டு வேலை எல்லாம் யாரு செய்யறது? நல்ல வேலை நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க, நல்லதா போச்சு. இல்லனா வீட்டு வேலை எல்லாம் எப்படி செய்யறதுன்னே தெரியல. சரி காமினி, இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அம்மாவும் பொண்ணும் ஒருத்தங்க பாக்குறாங்க. அத்தை, இனிமே இந்த வீட்டை நீங்க தான் பாத்துக்கணும். என்னால எதுவும் பண்ணவே முடியாது. என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? நான் வந்ததே ஓய்வெடுக்க, வேலை செய்ய இல்லையே. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள கிஷோர் அங்க வந்துட்டான். அட காமினி, என்ன ஆச்சு உனக்கு? எப்படி ஆச்சு? ஒன்னும் இல்லங்க,
கொஞ்சம் அடிபட்டிருக்கு அவ்வளவுதான். இல்ல இல்ல, இது சின்ன அடியெல்லாம் இல்ல. பேசாம படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. உன் வேலைய பத்தி எல்லாம் கவலைப்படாத. அத்தையும் சீமாவும் பாத்துப்பாங்க. கமலாக்கும் சீமாக்கும் காமினி மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனா கிஷோர் முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாப்பா, நாங்க தான் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். சரி சரி, இன்னைக்கு அத்தை சமைக்கிற பரோட்டாவும் சட்னியும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா அத்தை, உங்க சமையல் சாப்பிடணும்னு நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஆனா மருமகளே, ஆனாலாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நீங்க சமைக்கிறீங்க, நாங்க சாப்பிடுறோம். சீமா, நீ வீட்டு எல்லாத்தையும் தொடச்சு வச்சிரு. அப்புறம் இன்னொரு விஷயம், பக்கெட்ல துணி ஊற வச்சிருக்கேன், அதையும் துவைச்சு போட்டுரு. சரிங்க அண்ணி. அப்புறம் வெளிய பால்கனில செடிலாம் இருக்கும், நேரத்துக்கு அந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு வரணும். அம்மாக்கும் பொண்ணுக்கும் பெரிய வேலை லிஸ்ட் வந்துருச்சு. இத்தனை நாளா சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வேலை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ள அம்மாவால பொண்ணால இனிமே வேலை செய்ய முடியல. 2 பேரும் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிறாங்க. இதுக்கு மேல என்னால முடியல. நம்ம உடனே கிளம்பி நம்ம ஊருக்கு போயிடலாம். என்னால இங்க இருக்க முடியாது. இதை விட நம்ம ஊர்ல வேலை செய்யறதே நல்லது. ஆமா ஆமா, சாயந்தரமே கிளம்பிடலாம். எனக்கும் உடம்பெல்லாம் வலிக்குதுமா. என்னால இவ்ளோ வேலை செய்ய முடியாது. இப்படியே இன்னும் 2-3 நாள் போச்சுன்னா நான் இங்கேயே இறந்து போயிடுவேன். ஆமாமா, இந்த அண்ணி என்னடானா வேலையே செய்ய மாட்டேன்றாங்க. நம்மளையே வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சரி, நீ போய் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிரு. நான் போய் காமினி கிட்ட பேசுறேன். நாம இன்னைக்கு கிளம்பிடலாம். மத்தியானம் சாப்பிடுற நேரம் ஆயிடுச்சு. மருமகளே, இன்னைக்கு நாங்க கிளம்பணும். அட என்னங்க இப்ப கிளம்புறேன்றீங்க? 20 நாள் தானே ஆச்சு. அண்ணி, அது என்னன்னா எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. பொருள் எல்லாத்தையும் வெளியில வச்சிருந்தேன். வர அவசரத்துல அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு இன்னும் உடம்பு சரியாகலையே. நீங்க இருந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். மருமகளே, எனக்கும் இங்க இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, இப்ப போய் ஆகணும்ல. உங்க கவலை எனக்கு புரியுது. சரி, ஆனா சீக்கிரமா போயிட்டு வாங்க. அந்த நாள் சாயந்தரமே 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ராத்திரி கிஷோர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காமினி எல்லா விஷயத்தையும் அவருக்கு புரிய வைக்கிறா. எப்படி பக்கத்து வீட்டுல இருந்தவங்க கொடுத்த ஐடியா வச்சு கமலா சீமாக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தான்னு. இந்த மாதிரி காமினியும் கிஷோரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்க.